friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விபா குட்டி வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. சோ அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் காட்டலாம்னா இந்த ஒரு வீடியோ. இது வந்து இவங்க பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மெமரியாவும் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்னலாம் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயில என்னெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க பார்த்து ஹாப்பி ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங் எல்லாமே வந்து நம்ம பாதி இந்தியாவில் பண்ணிட்டோம், பாதி தான் வந்துட்டு இங்கே சவுதியில் வந்து வாங்கினோம். அப்புறம் விபாக்கு வந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டேவே. ஆனால் விபா வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் சளி இருக்கிறதுனால கொஞ்சம் மெடிசன் கொடுத்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். அவளை லீவ் விட்டுருக்கோம். தேர்ஸ்டேலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எதனால தேர்ஸ்டே அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு அவங்க மீட்டிங் இருக்குது ஸ்கூலில், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். ஸோ நம்ம அன்றைக்கி போயிட்டு மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணிட்டு பாப்பாவே எனக்கு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இருந்து நாங்கள் காட்டுறதெல்லாம் சும்மா வந்துட்டு ஃபன்னாக வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சி வாங்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும். இது வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அப்போல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கூல் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் டீம்ல ஸ்கூல் பேக் வாங்கினோம். இதுதான் விபா குட்டியோட ஸ்கூல் பேக்கு. நிறைய ஸ்கூல் பேக் வந்து நாங்கள் பார்த்தோம் யூனிகார்ன் டீம்லலாம், பட் அவ்வளோவா எதுவும் பிடிக்கல. இந்த பேக் வந்து நான் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நான் பார்த்துருந்தேன், அது நல்லா இருந்தது. ஸோ அது வந்துட்டு அமேசான்லேயும் இருந்தது. ஸோ நான் அதே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த பேக்கில் வந்து இவங்க ஒரு கீ செயின் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சிங்கப்பூர்ல வாங்குனது. ஆமா, சிங்கப்பூர் போகும்போது இந்த கீ செயின் தான் வேணும்னு சொல்லிட்டு அடமுடிச்சு வாங்கினாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஸ்கூல் பேக்ல போடணும்னு சொல்லி ரெண்டு வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. நான் ரெண்டு பிரவுன் ஒன்று ஒயிட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, ஒரு இதை வந்து கிரே ஒன்று ஒரு இதை வந்து நாங்கள் வீட்டுக்கு கீ செயின் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து அவங்க ஸ்கூல் பேக்ல போட்டாச்சு. இந்த பேக் வந்து இவங்க சைஸுக்கு ரொம்ப ஆப்டாகவும் கரெக்டாகவும் இருந்தது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்புமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வைக்கிற மாதிரியும் இருக்கு. ஸ்கூலுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருவோம். ஆமா, இங்க வந்துட்டு 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே போதும் இவங்களுக்கு வைக்கிறதுக்கு. நமக்கு வந்து லஞ்ச் தேவையில்லை, ஏன்னா மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மார்னிங் 7:30லேருந்து 1 o'clock வரைக்கும் தான் ஸ்கூலு. ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஆமா, அதை மட்டும் அவங்க ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வராங்களான்னு தெரியல, பார்ப்போம் என்ன சேர்த்து பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் இவங்களோட ஸ்கூல் பேக்கு. இந்த ஸ்கூல் பேக் மேட்சாவே எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் பண்ற மாதிரி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு யூனிகார்ன் டீம்ல தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால யூனிகார்ன் டீம்லேயே நான் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. என்னன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாப்பாவுக்கு வந்து உள்ள எதுவுமே வைக்காமயே பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி இதில் எதுவும் இல்லை. உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ், ஆமாம், மேலே வந்துட்டு சிலிக்கான் கொடுத்துருக்காங்க லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. கீழே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் நல்லாவே இருந்தது, பட் இந்த வெயிட் மட்டும்தான் ஒரே ஒரு இஷ்யூ. இதில் வந்து விபான் நம்ம வந்து நேமும் எம்போஸ் பண்ணியே வாங்கியிருக்கோம், விபான் போட்டிருக்கோம் இதில். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதால நான் அதே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலும் இதோட செட்டாகவே வாங்கினேன். இந்த யூனிகார்ன் சேமா இருக்குல்ல? ஆமா, சேமா இருக்கும் இந்த யூனிகார்ன். இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு மேட்சிங் கலர் மட்டும் வேற, அந்த லைட்டா பிங்க். ஆமா, லைட்டா பிங்க் வருதுனால மேட்ச் பண்ணிக்கிட்டோம் நாங்களே. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்படி இப்போ திறந்தா திறந்துடும், மூடுறதுக்கு அப்படி மூடுனா மூடிடும். இந்த வாட்டர் பாட்டிலும் வந்துட்டு தெர்மோ ஸ்டீல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உள்ள இருக்கும். ஹாட் அண்ட் கோல்ட் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த வாட்டர் பாட்டில் நான் செலக்ட் பண்ணி. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுத்துருக்காங்க, நமக்கு வச்சாலும் கீழே விழுகாமல் இருக்கும், டேபிளில் இருக்கும், அதில் ஸ்டேபிளாக நிற்கும் அப்படின்றதுக்காக. இதுதான் வந்து இவங்களோட வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம பேக்ல டைரக்டா வச்சா ஏதாவது சப்போஸ் சிந்திட்டா கூட என்ன ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து லஞ்ச் பேகும் வாங்கிட்டோம். அது வந்துட்டு பிங்க் கலர்ல தான் நம்ம தேடணும், பட் அதாவது பிங்க் கலர்ல செட் ஆகல. இந்த தான் லஞ்ச் பேகு. இது பார்த்தீங்கன்னா கீழே ப்ளே பண்றது கூட இருக்கு. ஸோ விவாக்கு வந்து இந்த இதை பார்த்த உடனே இந்த லஞ்ச் பேக் தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போனதுலேருந்து இதை தூக்கி வச்சாங்க. இது வந்து நம்ம சவுதியில தான் வாங்கினோம், அதெல்லாம் வந்து இந்தியாவில் வாங்கினது. இந்த பேக் வந்து நல்லா, ஆமா, இந்த பேக் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சைடு 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம
தூக்கிடுங்க. ஆமா, இது வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் வந்துட்டு விபான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு உள்ளதே வந்து ஆல்பபெட்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம வந்துட்டு அதில் என்னென்ன நம்ம லெட்டர்ஸ் கட் பண்ணி நம்ம விபான்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டு இதில் வந்து வச்சிருக்கோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகுன்ற கவலையே கிடையாது. விபான் அழகாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இதில் அழகாக ஃபிட் ஆச்சு. நம்ம சைஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்து அப்படி தான் வாங்கினோம். ஸோ வந்துட்டு இந்த லஞ்ச் பாக்ஸு, இந்த லஞ்ச் பேக்கு, இந்த வாட்டர் பாட்டில், இது கூடவே வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துடணும். பட் நான் பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தனியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம நிறைய வாட்டர் பாட்டிலுக்கு மேட்ச்சு, இதோட மேட்ச்சு, அதோட மேட்ச்சே நான் இருக்கோம். நம்ம வந்து நிறைய தேடினோம். அப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் சவுதியில் தான் வாங்கினோம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு இது ரிலீஸ் ஆகிடும். ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அகெயின் இதை வச்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணாலே போதும், பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இது வந்துட்டு உள்ளவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது உள்ள இந்த பாக்ஸு. ஸோ இது நல்லா குவாலிட்டியாகவும் இருந்ததுனால இந்த பாக்ஸையும் வாங்கிட்டேன். இது வந்து அவங்களோட வாட்டர் பாட்டிலுக்கும் மேட்சாகவே இருக்குது. அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்க மாதிரி இருக்கனால அவங்க இதான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க. கிரீன் கலர் நான் வந்துட்டு விபாக்கு வந்துட்டு 2 லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். எதனாலனா சப்போஸ் ஒரு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸை மறந்துட்டு வந்துடுறாங்க ஸ்கூல்ல இருந்து அப்படின்னா மறுநாள் நம்ம வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் அதுக்காக என்ன பண்றது, அதனால வந்துட்டு இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். இது வந்துட்டு பென்டோ பாக்ஸு. இதுவும் நான் வந்து இந்தியாவில் தான் நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த பாக்ஸு. அவங்க கேட்டதுக்காக அகெயின் யூனிகார்ன் டீம்லேயே வாங்கியாச்சு. இந்த பாக்ஸும் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த பாக்ஸில். இதுவும் வந்து யூனிகார்ன் டீம்லேயே போட்டு வாங்கியாச்சு. இதுக்கு மேட்சிங்காகவே வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா அதே இதுலேயே வாங்கிட்டோம். அதே டிசைன் தான் இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி மேட்சிங்காகவே வாங்கியாச்சு. இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தனியாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அதுவும் பிங்க் கலர்லேயே கிடச்சிருச்சு. நாங்கள் கடையிலே ஒன்று போதுண்டா எதுக்குடா 2ன்னு சொன்னோம். இல்லை எங்களுக்கு 2 வேணும்னு சொல்லி வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் 2 பாக்ஸுக்கு மேட்சாக இருக்குன்றக்கா 2 கலரும் நான் எடுத்தேன் அப்படின்னு. நான் சொன்னேன் ஏதாவது 1 எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை 2 வேணும்னா. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா தெரியுது இந்த பாக்ஸுக்கு மேட்சிங்காக இந்த கலரும் அந்த பாக்ஸுக்கு மேட்சிங்காக அந்த கலரும் எடுத்திருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டோம். இதுவும் நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக. 2 பாக்ஸுமே சேம் தான். நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. உள்ளே வந்துட்டு நம்ம ஹாட்டாகவும் எதுனாலும் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். பட் வந்து நம்ம மெயினாக வந்து இதில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அகெயின் ஓப்பன் பண்ணி நம்ம அதே இதில் சாப்பிட முடியாது, ரொம்ப கிளம்ஸி ஆயிரும். ஸோ தனியாக நம்ம ஃப்ரூட்ஸை கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லைன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸில் சேர்த்து வைக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நான் தனித்தனியாகவே வாங்கிட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ஒரு பேக், அந்த பேக்லேயே வச்சு பார்த்தோம். அந்த பேக் பத்தலை, ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்து பேகுக்கு மேட்சா ஸ்கூல் பேக் மேட்சா ஒரு பிங்க் கலர்லேயே இந்த பேக் வாங்கிட்டோம். இது வந்து இந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நாங்கள் 2 பாக்ஸுமே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஷாப்புக்கு போய் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பார்த்து அந்த மாதிரி தான் வாங்கினோம். எல்லாமே வந்து சைஸ் வந்து அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ராலி பேக் தான் வாங்கணும் ஸ்கூல் பேக்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் நான் வந்து ஸ்கூல் பேக் வந்து இந்தியாவில் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம வந்துட்டு ட்ராலி இல்லாமல் வாங்கிட்டோம். இங்கே சவுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ராலி பேக் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இடையில ஷாப்பிங் போகும்போது ட்ராலி பேக்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாப்பில் எல்லா ட்ராலி பேக்கையும் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அந்த வீடியோ இங்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்க. பயங்கரமாக ஃபன் பண்ணாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க சரி பரவாயில்ல இன்னொரு ட்ராலி பேக்கும் பாப்பாவுக்கு வாங்கி வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பேக் போதும்லன்னு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2-3 நாள் இருக்குது. அதுக்கு இடையில வாங்குறாங்களான்னு தெரியல. வாங்குவீங்களா? வாங்கிடுவீங்களா ட்ராலி பேக்கு? ஆனால் ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேக் தானே எடுத்துகிட்டு போக முடியும். வேணுமா? நான் நெக்ஸ்ட் இயர் கூட வாங்கிக்கலாம்ல தங்கம். சொன்னா கேப்பீங்களே. எக்ஸாம் படிக்கிற ஸ்கூல் கூட வாங்கிக்கிறேன். எக்ஸாம் அடுத்த இயர் போகும்போது வாங்கிக்கலாமா?
இப்படிதான் எல்கேஜி இப்படிதான் நாங்கள் ஒரு டைமும் அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஓகேடா நம்ம இந்த இயர் வாங்கிட்டோம் இந்த பேகு, நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ட்ராலி பேக் வாங்கிக்கலாம், இந்த இயர் இந்த பேக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா இல்லை பாப்பா ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருக்கு வாங்கி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல எப்படி வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நானே ஒரு சர்ப்ரைஸோட தான் இருக்கேன், வாங்குறாங்களா இல்லைங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இவங்களோட ஸ்கூலுக்கு நம்ம வாங்கினா ஸ்கூல் பேகு அண்ட் லஞ்ச் பாக்ஸ் செட்டு. அப்புறம் வந்து ஸ்பூன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் தீம் பேஸ்டாகவே வாங்கியிருந்தேன். அது எல்லாமே ஷூ காட்டுறேன். தீம் பேஸ்ல தான் எல்லா ஸ்பூன்ஸும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில இருந்து கொரியர் போட்டிருக்காங்க அம்மா. இன்னும் ஒரு 2 டேஸ்ல அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல நம்ம போடும்போது பேக் பண்ணல பாருங்க என்னென்ன நம்ம டிஃப்ரெண்டான ஸ்பூன்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. அதோட கொஞ்சம் குக்கி கட்டர் எல்லாமே கூட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு கர்ச்சீஃப்லாம் கொடுத்து விட்றதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா மஸ்லின் கிளாத் மாதிரி இருக்கும், பேபி யூஸ் பண்றது தான். இது எல்லாமே நான் போத்தீஸ்ல தான் இது எல்லாமே நாங்கள் வாங்கினோம். ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருந்தது கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே. இது வந்து இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸோட சேர்த்து கொடுக்குறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். சேர்த்து கொடுக்கறதுக்காக இருக்கட்டுமே சொல்லிட்டு 5 days ஸ்கூலுன்றதுனால ஒரு 6 வாங்கினேன். சப்போஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு செட்டு. நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே இந்த கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஸ்கூல்ல யூனிஃபார்முக்கு வந்து ஷூ வந்துட்டு நம்ம தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்ன ஷூ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு மால் போகும்போது ஒரு ஷூ வாங்கினோம். ஆமாம், இவங்ககிட்ட ஏற்கனவே பிளாக் கலர்ல ஷூ இருக்கு. ஸோ நம்ம அதனால இல்லாத கலர்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு கிரே கலர்ல இந்த ஷூ தான் வாங்கினோம். இந்த ஷூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இந்த காட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த காட்டலாம் வைங்க. இந்த ஷூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இவங்களுக்கு போட்டு பார்த்தோம். ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துட்டு ப்ளூ கலரு, அதுக்கும் இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே நம்ம இந்த ஷூவே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த ஷூ எடுத்துட்டோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த பிளாக் கலர் ஷூ வச்சு நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு ஆன்லைனில் இன்னொரு ஷூ ஒன்று பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்தது. உடனே சரி அந்த ஷூவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆமா, இந்த ஷூ வந்துட்டு வெல்க்ரோ வச்சு கொடுத்துருப்பாங்க. இது செம்ம கியூட்டா இருந்தது. ஆமா, பிங்க் கலர்ல இருந்தது. இந்த ஷூ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம இந்த ஷூ வாங்கிக்கலாம், பாப்பாக்கு மாத்தி மாத்தி ஸ்கூலுக்கு போயில ஷூ போட்டுட்டு போய்க்குவாங்க. ஆமா, இது வந்துட்டு மாத்தி மாத்தி போட்டு போய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ரொம்ப சூப்பரா கம்ஃபர்டபுளா இருந்தது. நல்லா ஆமா, கிரே கலர் வந்துட்டு இது இல்ல ஓபன் இல்லடா, லேஸ் இருக்கும். இதுல கிரேல வந்து லேஸ் தான் கட்டும். ஆனா இது கீழே கொடுத்துருக்காங்கடா. இதுலயும் வெல்க்ரோ இருக்கு, இதுலயும் வெல்க்ரோ இருக்கு. வெல்க்ரோ வச்சும் போட்டுக்கலாம் போல. இதுதான் இவங்களோட 2 ஷூஸ் நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்காக வாங்கியிருக்கோம். 2 ஷூஸ். இதுல எந்த ஷூ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிங்க் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் கிரே தான் பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி. இல்லையா கிரே தானே பிடிச்சிருக்கு. பிங்க் கலர் ஷூ வாங்கினது விபா குட்டிக்கு தெரியவே தெரியாது. நான் தான் வந்து இதை ஆன்லைன்ல இங்க ஆர்டர் பண்ணி கிரே ஷூ தான் நம்ம மால்ல போய் இங்க வாங்கிட்டு வந்தோம். அப்படியா? சரி ஓகே, அவங்களுக்கு இந்த ஷூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த ஷூ பிடிச்சிச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லஞ்ச் டவல் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நம்ம வந்துட்டு போகும்போது பர்பிள் கலர்ல ஒரு தீம் பேஸ்ல போட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இங்க பர்பிள்ல ட்ரெஸ்ஸே பாப்பா கிட்ட கிடையாது. மோஸ்ட்லி நம்ம இங்க எடுக்கிறது எல்லாமே ஒயிட் கலர் ட்ரெஸ், லைட் ஷேடா தான் இருக்கும். பர்பிள், ப்ளூ, கிரீன், ரெட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கலர்லாம் நம்ம கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது. ப்ளூ கலர்ல நிறைய வச்சிருக்கோம். ஆனா பர்பிள் கலர்ல ஒயிட் தான் அதிகமா இருக்கு ட்ரெஸ். ஸோ அதனால போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த வீக்ல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2 days இருக்குல்ல, ஸோ அதனால வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு வேற எதுவும் நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையில்லை. இந்த ஸ்கூல் ஷாப்பிங் எல்லாம் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்க அப்பா அவருக்கு ஒரு லஞ்ச் பேக் வாங்கிக்கிட்டாரு. அவங்க ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போறதுக்காக இந்த லஞ்ச் பேக் வாங்கினாரு. இந்த லஞ்ச் பேக் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சரி ஓகே, அவர் வந்து ஒரே இதை ரொம்ப நாளாக கொண்டு போயிட்டு இருக்காரு. சரி ஓகே அவங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு லஞ்ச் பேக் வாங்கியிருக்கோம்.
அப்புறம் இதெல்லாம் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக விபா குட்டிக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இதுல என்னென்னலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விபா குட்டி வந்து கம்மிங் Thursday ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே கூட கொடுங்க கீழே கமெண்ட்ஸ்ல. அப்புறம் விபா குட்டி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது நான் அதெல்லாம் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்ச பொருளோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்களும் வாங்கிக்கோங்க. இதோட ஃபீட்பேக்லாம் வந்து போக போக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்தோடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். வேற ஒரு வீடியோட இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.